மீன் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு படம் சைன் பண்ணுறேன். அது வேறு கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ அவங்க போய் சைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் போகிறேன், நமக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஐடி காலேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஹீரோ எங்கே நின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் சினிமாவில் தெரியும். அவர் என் காலேஜ் சீனியர், நாளைய இயக்குனர்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போனேன். அஸ்வத் அவர்கிட்ட போயிட்டான்னா, எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட கதை சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். மச்சான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போனார், பக்கத்து ரூமுக்கு போனார். போயிட்டு கால் முடிச்சு, என்ன யாருக்கு கால் பண்ணார் தெரியுமா? ஸ்ரீ கார்த்திக். இவங்க வந்து ஒரு கணம் படத்தோட டைரக்டர். இவர்கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, மச்சான் நான் ஸ்ரீ கார்த்திக்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ஒரு படம் பண்ணுறான். அவன் அதே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த மான்ஸ்டரில் ஹீரோ வந்து எஸ்ஜே சூர்யா சார் தான். ஸ்ரீ கார்த்திக் என்ன சொல்கிறான், அவனால் உன்னை வந்து அந்த செட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா, அதுக்கு மேலே உன்னோடது ராண்டா அப்படின்றான். நான் ஓகே நான் போதும்ண்ணா அப்படின்னு. இப்போ இங்கே என்னென்னா, பசங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பசங்க.